கள்ளக்குறிச்சி விஷயத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆந்திராவிலேருந்து மெத்தனால் வந்திருக்கு. அதை வாங்கிட்டு வந்து ஹாஃப் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை, கொஞ்சம் காசு வாங்கிட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதுக்கு பின்னாடி கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எருமை மாடுகள்லாம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை பற்றிலாம் தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி பேசிட்டோம். இதற்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது, குடிக்காதீங்க, நம்ம யார் காலையும் போய் விழுந்துட்டே இருக்க முடியாது. எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில், எல்லார் வீட்டிலும் யாரோ ஒரு நபர் பெரிய அளவில் குடிகாரனாக இருப்பாங்க. அவங்கள திருத்த முடியுமான்னு பார்த்தா நாம தான் சங்கடப்பட்டு அழுது உறவுகளை இழந்து சந்தோஷத்தை இழந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, குடியை ஒரு நோயாக கருதி இப்போதைக்கு குடித்தவர்களை எப்படியாவது அவங்க அதுலேருந்து வெளியேற்றக்கூடிய சில விஷயங்களை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு யோசனை வைக்கப்படுகிறது. டாஸ்மாகை படிப்படியாக குறைக்க வேண்டும். அட்லீஸ்ட் நீங்கள் முழுமையாக மதுவிலக்கு அப்படிங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை விலக்கி விடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்போது மறுபடியும் இந்த மாதிரி கள்ளச்சாராயெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதிகரிக்காமல் இருக்கிறத பார்த்து கொள்வதற்காகத்தான் அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்களே தவிர, அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டு அதனால் நம்ம டாஸ்மாகை மூடக்கூடாது அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒரு பெரும் கேள்விதான். இந்த இடத்துல அரசாங்க பள்ளி மற்றும் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூல் வந்து அரசாங்க பள்ளி அழிந்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தாங்க. அதுக்காக ப்ரைவேட் ஸ்கூல் வராமே இருந்துச்சா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தும் இதை எதிர்ப்பு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். பட் மக்களுடைய நலன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? என்ன கள்ளச்சாராயம் குடித்தவங்க 50 பேர் இன்றைக்கி இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இது பெருசாக மாறுது. ஆனால் ஆல்கஹால் குடிக்கிறவன் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கான். 70 வயசு வரை வாழ வேண்டிய சில நபர்கள் 50-60 வயசில் செத்து போயிடுறாங்க. இல்லை, பாசிவ் ஸ்மோக்கிங் வழியாக நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் கூலிப்லாம் நிறைய சொசைட்டியில் சும்மா சிம்பிளாக கிடைக்குதே. தூத்துக்குடியில் 8 கோடி ரூபாய்க்கு அளவுக்கான ஒரு போதைப் பொருள், ஒரு ரா மெட்டீரியல் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. எப்படி இதை தடுக்க போகிறது நம்முடைய காவல்துறை அதிகாரிகள்? இதை கவர்ன் பண்ணணும், இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அப்படி செய்யக்கூடிய நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுகிறான். அவன் 2023 குண்டாஸின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒரு நபர். அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அந்த நெட்வொர்க். ஸோ ஒரு நபரை இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கார் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் யாராவது திருடிட்டு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ் டிவைசஸ் வச்சுருக்கோம். ஈவன் ஒரு 8000 ரூபா ஃபோன் வாங்கினா கூட அதை ட்ராக் பண்ணி திருட்டு போகிறதா, என்ன செய்யுது, அந்த ஃபோன் எப்படி இருக்குது, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஜிபிஎஸ் சிக்னல் மாதிரி ஒன்று வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இந்த குண்டாஸ்லேருந்துலாம் வெளியில் வருவாங்களா, உண்மையான குண்டாஸ் சில நபர்கள் மீது திணிக்கப்படுகிறது குண்டாஸ் அப்படிங்கிறதும் இங்கே உண்மையான கருத்து தான். அப்போ இந்த மாதிரி குண்டாஸில் கைதானவங்க வெளியில் வரும்போது அவங்கள ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, அவங்க யார் கூட நெட்வொர்க் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கண்காணிப்பதற்கு கண்டிப்பாக நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் வேறு வேறு வேடத்தில் வேறு வேறு குழுவாக இருப்பார்கள். ஸோ அதெல்லாம் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து நிற்கிறது. உடனே நான் காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்துகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. செய்கிற வேலையை கொஞ்சம் டெக்னாலஜி சம்மந்தமாக யோசித்து எவ்வளோ பேர் அவங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. பட் எல்லாரும் யோசிக்கும் போது தான் இதற்கான ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். பார்க்கலாம், அந்த முடிவு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். காலம் பதில் சொல்லட்டும். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ் பயணம் 1000க்கும் அதிகமான நபர்கள் ஹீட் வேவ் காரணமாக உயிரிழக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வருகிறது. அந்த தகவல் உண்மையும் கூட. பல இடங்களிலிருந்து வரக்கூடிய நபர்கள் ஹீட் வேவை அக்செப்ட் பண்ண முடியுமா, அவங்களுடைய பாடி ஹீட் வேவுக்கு தாங்குமா அப்படிங்கிற கேள்வியுடன் வருகிறார்கள். நிறைய பேருக்கு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இப்போது சவுதி அரேபியா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. காசா, இந்த காசா அப்படின்னு சொல்லும்போதே காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹீட் வேவ் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆல்ரெடி அல்லோல்பட்டு தான் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஹீட் வேவ் அப்படி இப்படின்னு சொல்லி வர்றதுனால மீண்டும் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யோகா தினம், அதாவது நீங்கள் நாளைக்கு இதை பார்த்துருப்பீங்க. பட் யோகா தினத்தின் போது தான் நான் இதை பேசுகிறேன். வேர்ல்டு லெவலில் யோகா டே அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது. எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறதுலாம் யோகா டே அப்படிங்கிறதும் நிறைய அரசியல் விழாக்களிலும் இது இருந்திருக்கும். ஆனால் உலக அளவில் யோகா டே அப்படிங்கிறது செலிப்ரேட் செய்யப்படுகிறது என்பது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாராட்டாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக குவைத் தான். குவைத் என்ன சொல்லியிருக்காங்க கேட்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெம்பரரி பவர் கட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏரியாவில் இருக்கும் அப்படிங்கிறது தான்.
என்னையா குவைத்தில் பவர் கட்டா அப்படின்னு கேட்டால் எஸ், சம்மர் ஹீட் அதன் காரணமாகவும் அதே மாதிரி இன்னும் சில காரணத்திற்காகவும் இந்த மாதிரியான டெம்பரரி பவர் கட் அப்படிங்கிறது சில ஏரியாக்களில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் குவைத் அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கம். இஸ்ரேல் அடுத்ததாக ஒரு பெரிய வார் கிரைமை செஞ்சுருக்காங்க. பட் இன்னும் அந்த வார் கிரைமை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு எந்த நாடுகளும் இல்லையா என்கிற கேள்வியை ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ் இருப்பாங்கல்ல, ஆஃபீஸர்ஸ், அவங்க கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். ஜஸ்ட் இதெல்லாம் கேள்வியாக மட்டும்தான் வருது. அதற்கான பதில் கிடைச்சிருக்கா, அதற்கான விசாரணை, அதற்கான வழக்கு இதெல்லாமே இஸ்ரேல் மீது போடப்படுகிறதா என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி தாலிபன் அட்டாக்ஸ். ஆன்டி தாலிபன் அட்டாக்ஸ் எங்கப்பா அப்படின்னு கேட்டால் ஆப்கானிஸ்தான்லப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ யூஎன் டாக்குமெண்ட், இதுவும் ஐநா சபையினுடைய ஒரு டாக்குமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் தாலிபன்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரித்து வருகிறது. சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களே தாலிபன்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய சட்ட திட்டங்கள், அவங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய சில விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை போராட்டக்காரர்களாக, புரட்சியாளர்களாக மாற்றுகிறது. ஸோ இதனால் ஆன்டி தாலிபன் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது என்பது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அடுத்ததாக கனடாவிலேருந்து ஒரு செய்தி. கனடா அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும், அங்கே ஆல்ரெடி நிசாருக்காக மௌன அஞ்சலிலாம் செலுத்தும்போது திருப்பி நாம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே தமிழ் பட்சத்தில் வீடியோவாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த கனடாவில் ஹைத்தி கேங் லீடர் வார் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஹைத்தியில் நடந்த ஒரு பெரும் 2 குழுக்கள் இடையே நடைபெற்ற யுத்தம் காரணமாக, சண்டை காரணமாக லட்சக்கணக்கான மனிதர்கள் வேறு இடத்துக்கு போனாங்க. அந்த அளவுக்கு ஹைத்தியில் நடந்த அந்த இனப்பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக கேங் வார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேங்கை சார்ந்த சில லீடர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை போட்டிருக்கிறது கனடா. ஸோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கனடா உணர்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் ஒரு பிரச்சனை, இந்தியாவில் காலிஸ்தான் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி 40 பேரை நம்ம டெசிக்னேட் பண்ணிட்டு வைக்கும்போது அதில் ஒருத்தனுக்காக நீங்கள் மௌனாஞ்சலிலாம் செலுத்துறீங்கன்னா இந்தியாவை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களே அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கெல்லாம் சீக்கிரமாக கனடா மக்கள், உலக அரசியல் எல்லாமே பதில் சொல்லும். ஈவன் கனடாவில் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான், வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன், வந்துச்சுன்னா இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் போடுற இந்த விதை தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் தீவிரவாதம் அப்படிங்கிற விதையை போட்டிங்கன்னா நாளைக்கு தீவிரவாதம் அப்படிங்கிறது வளர்ந்து அந்த காட்டையே அழித்து விடும். கனடா அப்படிங்கிற ஒரு காடு, அது காடுன்னு சொல்ல முடியாது. மனிதர்கள் வேறு வாழ்க்கைக்கு வேறு நாடே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மனிதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு புண்ணிய பூமி. அந்த இடத்துல இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்கால கனவுகள், திட்டங்கள், இன்னும் நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்துடலாம், அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு வச்சிருக்கிற ஒரு பெரிய ட்ரீம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாமே கலைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ட்ரூடோ அவர்கள் முதல் அடுத்ததாக கனடா ஆட்சியாளர்களாக வரக்கூடிய நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கையும் கூட. புட்டின் கிட்டத்தட்ட 4 இடங்கள்லேருந்து உக்ரைனை வெளியேற சொல்லுங்கப்பா, அப்படின்னா தான் இது வந்து சமாதானமாக மாறும் அப்படின்னு சொன்னது. குறிப்பாக ஒரு பீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறதெல்லாம் உருவாக வேண்டும் என்றால் சில கட்டளைகளை நான் போடுவேன், அதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் பக்கம் சொன்னது எல்லாமே இன்றைக்கும் வைரலாக பேசப்படுது. இஸ்ரேல் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரைக், பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதில் 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் நடந்தது புலம்பெயர்ந்தவர்கள், இல்லாட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகிருப்பாங்கல்ல, அவங்க மேலே தான் இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்கிறார்கள். ஸோ அடுத்ததாக அர்மேனியா தான். பாலஸ்தீனம் ஒரு நாடு தான்ப்பா, நானும் அங்கீகரிக்கிறேன் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் லா அப்படிங்கிறது ஒரு அடிக்கோலிட்டு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஸோ நாங்களும், அர்மேனியா சொல்கிறாங்க, நாங்களும் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம். நார்வே சொல்லியிருந்தாங்க, இன்னும் சில நாடுகள் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்போ அர்மேனியாவும் சொல்லியிருப்பது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இஸ்ரேல் இதற்கு எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சைப்ரஸ் லெபனீஸ் ஆஃபிஷியல்ஸ் அப்படிங்கிறவங்க ஹிஸ்புல்லாவினுடைய த்ரெட்டனிங்க்கு பிறகு 2 நாட்டு அரசு அதிகாரிகளும் சந்தித்து பேச போகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லும்போது லெபனன்லேருந்து சைப்ரஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மிரட்டலுக்கு இல்லைப்பா அப்படிலாம் எதுவும் வராது, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை வளர்ப்பதற்கான பேச்சுவார்த்தையில் 2 நாடுகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது, நம்முடைய அண்டை நாடு தான் நமக்கு முதல் நண்பன் அப்படின்னு சொல்கிற அந்த திட்டத்துடன் தான் இந்தியா செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்தியா இலங்கைக்கு எப்போதும் உதவி செய்யும், உதவியை நிறுத்தாது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியா மற்றும் கத்தார் 2 நாடுகளும் கிட்டத்தட்ட 12 மிராஜ் 2000 அப்படிங்கிற யூஸ்டு அந்த ஏர்கிராஃப்டை சேல் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜாம்பியா எலிஃபென்ட் அட்டாக் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் 2வது முறையாக நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு எலிஃபென்ட் அட்டாக் அப்படிங்கிறது காரணமாக அமெரிக்காவை சார்ந்த ஒரு டூரிஸ்ட் கொல்லப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
யூ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த உறுப்பினர்கள் அதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயாராகி வருகிறது. அதுக்கு மோல்டோவாவாக இருக்கட்டும், இந்த பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைனாக இருக்கட்டும், 2 பேருடைய அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேக் ஹசீனா அவர்களை ஜெய்சங்கர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டினார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியா பங்களாதேஷினுடைய ஸ்பெஷல் பார்ட்னர்ஷிப்புக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளட், லட்சக்கணக்கான மனிதர்கள் இந்த ஃப்ளட்டில் சிக்கியிருக்கிறார்கள் என்பதும், சீனாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஃப்ளட் காரணமாக 12க்கும் அதிகமான மனிதர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலும், பாகிஸ்தான்லையும் அதே மாதிரி ஃப்ளட் காரணமாக சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒரு வாரத்தில் 6 நாள் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கிரீக்கில் புதுசாக சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பைடன், ட்ரம்ப் அவர்கள் 2 பேரும் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஃபர்ஸ்ட் டிபேட்டுக்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது என்கிற தகவல் சூப்பரான தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இதே மாதிரியான ஒரு டிபேட் இந்தியாவில் இருக்க வேண்டும். ஆளும் கட்சி எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்கள் அவங்க ஒரு மேடையில் உட்கார்ந்து இந்த பிரச்சனைக்கு நீ என்ன தீர்வு வச்சிருக்க, நான் என்ன தீர்வு வச்சிருக்கேன் பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப வைரலாக இருக்கும். ஆனால் பேசுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கனடாவினுடைய IRGC தடை என்பது கனடா அரசாங்கத்துக்கு எதிராக பல நாடுகளை ஒன்றிணைக்கும் என்று ஈரான் பெரிய அளவு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுல பெரும் பிரச்சனையாக ஓடி வருகிறது சீனாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே. இது எங்களுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய பெரிய ஒரு சதி, இதிலிருந்து நாங்கள் வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மவுஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர ஆரம்பித்திருப்பதாகவும், சீக்கிரமாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு பிரச்சனைக்கான முடிவு எட்டப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஆஸ்ட்ரோனட்ஸ் பூமிக்கு திரும்புவதில் சில சிக்கல்கள் இருப்பதால் அது டிலே ஆயிட்டிருக்கு என்கிற தகவலை நாசா வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை சீக்கிரமாக உக்ரைன் பயன்படுத்துவாங்க, அதுவும் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது என்கிற தகவலும் அடிபட்டிருக்கு. அப்பா நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.